உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு 3 ப்ளைன் ப்ளவுஸ் தைக்க வந்திருக்குது. இதுதான் அதோட அளவு ப்ளவுஸு. என்ன இஷ்யூ அப்படின்னா, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இதை கரெக்ஷன் பண்ணி நம்ம மற்ற 3 ப்ளவுஸை தைக்க போகிறோம். என்ன இஷ்யூ அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கழுத்தை ஒட்டி இருக்குது. என்னால் மூச்சு கூட விட முடியலங்க. இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரண்ட்டோட நெக்கு. பாருங்கள், எனக்கு வந்து ரொம்ப மூச்சே விட முடியல. ரொம்ப இறுக்கமாக இருக்குது. எனக்கு அப்படி இல்லாமல் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக வேணும், டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, எனக்கு இது வி ஷேப்பில் இருக்குது, நல்லா ரவுண்ட் பண்ணி கொடுங்க. பார்த்தா எனக்கு ஃப்ரண்ட்டு பேக் எவ்வளோ நச்சுன்னு இருக்கோ அதேமாரி எனக்கு ஃப்ரண்ட்டும் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு சின்ன ட்ரிக்ஸ் தான். இந்த பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கிறேன். இதே மார்க்கை கனெக்ட் பண்ணி நம்ம வெட்டிட்டு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைட்டாக இருக்கிற ஃபீல் வராது. பாருங்கள், இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிறேன். 3மே ப்ளைன் ப்ளவுஸு. இப்போ என்ன செய்ய போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் ஃப்ரண்ட் எப்படி வெட்டியிருக்கிறோன்னு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பார்த்தீங்களா. இப்போது இந்த நெக்குக்கும் இது வி நெக்கு, இது ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு இப்படி வி போட்டோம் அப்படின்னா நமக்கு மூச்சு முட்டிகிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அந்தமாரி இல்லாமல் இப்படி தைச்சி பாருங்களேன். ஒரு டைம் தைச்சி பாருங்கள். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு இதே ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள். இதை நான் நிறையா பேருக்கு இந்த மெத்தட் மாற்றி தைச்சி கொடுத்துருக்குறேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு இருக்காங்க. இப்போ இதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி தான் எல்லோரும் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.